இங்கேருந்து வந்த பணம் தான் சினிமா எடுக்க போச்சு. அது ஆன் பிஹால்ஃப் ஆஃப் உதயநிதி. ஸோ இவருக்கு இந்த ஊழலே வந்துட்டு இவருக்காக தான் நடக்குது. இவர் தான் அல்டிமேட் பெனிஃபிஷியரி அப்படின்னு காட்டணும். ஸோ அப்போ அந்த மணி ட்ரெயில இவங்க பிடிக்கிறாங்க. இப்போதான் அங்கே செலவிடப்பட்ட பணம் இங்கேருந்து தான் அங்கே போச்சு அப்படின்றத இவங்க நிரூபிக்கணும். இல்லை வாக்குமூலத்தை வச்சாவது சொல்லணும். விசாகன் டாஸ்மாக் எப்படி இவரோ இல்லை மற்றவர்களோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதையே பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, உதயநிதியை வந்துட்டு அரசு பண்ணி தூக்கி உள்ள வைக்கலாம். தாவேக்கால அடிப்படையான பிரச்சனையா நீங்க பாக்குறதுங்க சார், அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு தேக்க நிலைக்கா? ஒண்ணுங்க, அவங்களுக்கு வந்துட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்செப்ஷனே இல்லை, ஒரு புரிதலே இல்லை. இது விஜய் பார்க்கட்டும். அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப பத்தாது, ரொம்ப பலவீனமா இருக்குது, ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இல்லவே இல்லை. இதை ஜனநாயகன் படத்தை வந்துட்டு சரி பண்ணி அது ஜனவரி பிப்ரவரியில் இது பண்ணோம்னா அது போதும், எலெக்ஷனுக்கு அது பெரிய பூஸ்டா மாறணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அது அப்படிலாம் நடக்க போறது இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் என்னங்க, அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். டாஸ்மார்க்ல இடி ரெய்டு, அது தொடர்ச்சியா ஒரு பக்கம் அதோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. முதல்ல விசாரணை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. அவர் வாக்குமூலம் கொடுத்ததா தகவல் வந்திருக்கு. அதற்கு அடுத்த அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டதா தகவல் வந்திருக்கு இல்லையா? இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ரத்தீஷ் அவர் வந்து ஆளும் குடும்பத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் வந்து தலைமறை வாட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே நடக்கக்கூடிய ஊழல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த சோதனையெல்லாம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏடி அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு நடந்த விடயங்கள் தான். பாட்டில் வந்துட்டு கூடுதலாக விலை போட்டு வச்சு அதுக்கு வந்துட்டு அந்த பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அதில் வந்துட்டு அவங்களுடைய சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு மீதி தொட்டை வந்துட்டு கேஷாக அவங்களுக்கு கொடுக்கறது, லஞ்சமாக கொடுக்கறது. அதே மாதிரி பல்வேறுபட்ட நிறுவனங்கள்லாம் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு யார் கொடுக்கறதுன்றதுக்கும் ஒரு ஊழல். அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெண்டர் விட்டதுலேயும் ஊழல். ஏன்னா டெண்டர் எடுத்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் அந்த இஎம்டி எர்னஸ்ட் மணி டெபாசிட் கட்டணும் இல்லையா, அந்த டிடியை வந்துட்டு டெண்டர் முடிஞ்சவொன்னே தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு ஊழல் அப்படின்னு தெரியுது. இப்போ என்ன அப்படின்னம்னா இவங்ககிட்ட ஏன் விசாரிக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு தான் ஆதாரத்தை தான் வச்சுருக்கிறாங்க, விசாரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா இங்கேருந்து வந்த பணம் தான் சினிமா எடுக்க போச்சு, அது ஆன் பிஹால்ஃப் ஆஃப் உதயநிதி. ஸோ இவருக்கு இந்த ஊழலே வந்துட்டு இவருக்காக தான் நடக்குது. இவர் தான் அல்டிமேட் பெனிஃபிஷியரி அப்படின்னு காட்டணும். ஸோ அப்போ அந்த மணி ட்ரெயில இவங்க பிடிக்கிறாங்க. இப்போதான் அந்த பாஸ்கரன் இருக்கிறாரு இல்லைங்களா, அந்த படம் ஆமாம் 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 அவங்க எடுக்கக்கூடிய 3 படம் வந்துட்டு 500 கோடி ரூபாய் முதலீட்டில் பண்ணுறாங்க. அது எங்கே இருந்துச்சு அப்படின்றாங்க இப்போ. ஸோ அந்த நிறுவனம் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலினுடைய நிறுவனம். அதனால இவங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல இருந்துட்டு இவரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது எல்லாமே நடக்குது. அது ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லையான்றதுக்கு அவங்களுக்கு மெயினாக கிடைக்க வேண்டியது என்னென்னா அங்கே செலவிடப்பட்ட பணம் இங்கேருந்து தான் அங்கே போச்சு அப்படின்றத இவங்க நிரூபிக்கணும். இல்லை வாக்குமூலத்தை வச்சாவது சொல்லணும். இவர் இருக்கிறார் இல்லைங்களா விசாகன் எப்படி டாஸ்மாக் எப்படி இவரோ இல்லை மற்றவர்களோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னோம்னா அதையே பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, உதயநிதியை வந்துட்டு அரசு பண்ணி தூக்கி உள்ள வைக்கலாம். அதான் அவங்களுடைய நோக்கம். மற்ற மாநிலங்கள்ல பார்த்தோம், டெல்லி, தெலுங்கானா, அதே இதை முயற்சி தான் இங்கே எடுக்கிறாங்களா? அதேதான் எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெல்லியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல மணிஷ் சிசோதியாவை தூக்கி உள்ள வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சீஃப் மினிஸ்டரை தூக்கி உள்ள வச்சாங்க. கடைசியில் என்னாச்சு, நீதிமன்றம் அவங்களெல்லாம் பிணையில் விடுவிக்கும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இந்த வழக்கெல்லாம் எப்போ முடியுன்றது நீதிபதிகளாக எங்களுக்கே தெரியல, அது வரைக்கும் நாங்கள் உள்ள வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் வெறும் வாக்குமூலத்தை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஒழிய எதையுமே நிரூபிக்கலை. நீங்கள் எப்போ கேஸ் நடத்துறது, எப்போ விடுதலை பண்ணுறது, எப்போ குற்றவாளிகளை தட்டிக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு புரியலன்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க. அதே தான் செந்தில் பாலாஜி வழக்குலையும் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் விசாரணை லெவலுக்கு வரல. அது எஃப்ஐஆர் லெவலில் தான், சார்ஜ் ஷீட் லெவலில் இருக்குது. இன்னும் அது விசாரணையும் நடக்கலை. அப்போ என்னது இது? அப்போது ஒருத்தரை பிடிச்சி உள்ள வைக்கணும், அதற்கான கருவியாக இடி பயன்படுத்தப்படுது மோடி அரசாங்கம். இது தவிர வேறு எதுவும் இல்லை. ரத்தீஷ் அப்படிங்கிற நபர் வந்து பெரும்பாலானவருக்கு தெரியாம இருந்தது. இப்போ இந்த இடி ரெய்டுக்கு அப்புறமா அவர் வீட்டுக்கு சீல் வச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் யார் அந்த ரத்தீஷ், அதிமுக தரப்புல வந்து ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யார் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ வந்து அவர் தலைமுறையானது வந்து சரியான முடிவு நினைக்கிறீங்களா? அவர் தப்பு செய்யலாம் ஏன் தலைமுறை ஆகிறாரு அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறது சரியாக தான் இருக்கு. இல்லை, ஹராஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஓகே, அதோடு இருக்கு இல்லைங்களா, எப்படி நம்மளை தான் போட்டு இழுத்து நம்மளை கட்டுவாங்க அப்படின்றது அளவுக்கு இருக்குது இல்லையா. அப்போ அந்த பயம் அவருக்கு வந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். திமுக ஆட்சியில் இருக்குது, அதனால வந்துட்டு இவங்க ஒரு தைரியத்தோட தான் பேசுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தை வாக்குமூலத்தை வாங்கிட முடியாது. அப்படியே வாக்குமூலத்தை வாங்கினா கூட ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது வந்துட்டு இப்படி ஒரு வாக்குமூலத்தை வச்சுட்டு கைது பண்ணி அது தமிழ்நாட்டினுடைய டெப்டி சிஎம் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு நீதிமன்றம் சம்மதிக்குமான்றது கேள்விக்குறிதான். ஆனா இடிக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு இல்லையா? இருக்கு, மற்ற மாநிலங்களை பார்த்துருக்கோம் இல்லையா? இருக்கு. அதே நடைமுறை இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். பட் இங்க ரொம்ப இங்க கிரவுண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்குது எதிர்கட்சி. அதுதான் ரொம்ப முக்கியமானது, கவனிக்கத்தக்கது. அதே மாதிரி டாஸ்மார்க்ல வந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ திமுக சார்பா பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இது அதிமுகல ஃபாலோ பண்ண நடைமுறை தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம், அதிமுக நடந்ததுதான் திமுக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படிங்கறத கார்டுல ஸ்வைப் பண்றது கூட எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்கன்னா அந்த பணத்தெல்லாம் எப்படி லீகலைஸ் பண்றாங்க? என்ன லீகலைஸ் பண்றது இருக்குது? வாங்கிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு எல்லாம் கருப்பு பணம் சுழற்சி தானுங்க. அரசியலையும் அதான் செலவு பண்ண போறாங்க, மாநாட்டுக்கு அதான் செலவு பண்ண போறாங்க, பொதுக்கூட்டத்துக்கும் அதான் செலவு பண்ண போறாங்க, கட்சிக்காரனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் பங்கு கொடுக்க போறாங்க. எல்லாம் இப்படிதானே வந்துட்டு போகுது. அவங்க எதுக்கு வந்துட்டு கணக்கு வழக்கு இதெல்லாம் பத்தி கவலைப்படணும்? அதுக்கெல்லாம் தேவையில்லை. குறிப்பா இந்த 4 வருடங்கள்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறல. நாளை நடைபெற இருக்கிற நிதி ஆயோக் கூட்டத்துல முதல் முறையா வந்து பங்கு பெற போறாரு. எடப்பாடி அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளை கொடி பிடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதை அதை லிங்க் பண்ணி சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ரேடே அதை எதுலையும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கலாம். ஏன்னா இப்ப மோடி அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, இவங்க மதவாத எதிர்ப்பாளர்கள், சாதியவாத எதிர்ப்பாளர்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள், பாசிஸ்ட் எதிர்ப்பாளர்கள், அவ்வளோ தவிர மற்ற எல்லாமே அவங்களாட்டமே இவங்களும் வந்துட்டு வெளிநாட்டு அந்நிய நேரடி முதலீடு அதே மாதிரி கார்பரேட் சைடு தான் இவங்களும். ஸோ அதனால இப்போ நம்ம சாம்சங் விஷயத்தில் பார்த்தோம், விடுதலை சிறுத்தைகள்லேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரைக்கும் ஒர்க்கர்ஸுக்கு நின்னாங்க. அரசு யார் பக்கம் நின்றுச்சு? சாம்சங் பக்கம் தான் நின்றுச்சு. அதனால எல்லாமே இவங்கள ஒரு இதுதான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடிப்படை கொள்கையில இந்த மதவாதத்தில் வந்துட்டு வேறுபடுறாங்க, எதிர்துருவமாக போயிடுறாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி வர ஒன்று. இப்போ இந்த மீட்டிங்ல வந்து கலந்து கொண்டது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா 4 வருஷமா கலந்துக்கல, கேட்டதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் புறக்கணித்து தான் சொல்றாங்கன்னா, அப்ப இந்த வருஷம் கலந்து கொண்டனா விவாத பொருள் ஆகும் தெரிஞ்சுதானே கலந்துக்கிறாங்க. சோ அதை எப்படி சமாளிக்க போறாங்க? இல்ல, புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு விட இப்ப கோர்ட்டுக்கு போறாங்கல்ல, கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த நிதி வேணும்ன்றாங்க. ஆனா என்ன சொல்றாரு ஸ்டாலின்? 10,000 கோடி செலவானாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன், விட்டு தர மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? 2,200 கோடிக்கு வந்துட்டு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. கோர்ட்டுக்கு போகும்போது என்ன கேட்கும் கோர்ட் அப்படின்னா, நீங்க இது சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி போட்டிருந்தது. அதுல கலந்துக்கல அப்படின்னோம்னா, கலந்துக்காத நீ எங்க கோர்ட்டுக்கு வரீங்க? நீ கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்தை எதிர்கருத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லையே. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்டவும் ஒரு தள்ளாட்டம் இருக்க தான் செய்யுது. நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து இங்க மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாம இங்க எதிர்கட்சி ரொம்ப ஸ்டாலின் வலிமையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மற்ற மாநில முதல்வர்களை டீல் பண்ண மாதிரி ஈடியை வச்சு இங்க டீல் பண்ண முடியாதா? ஸ்டாலின் அவர்களை மிரட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியுங்க, எதிர்ப்பு கடுமையா இருக்கும். அதான் இங்க ரொம்ப முக்கியமானது, எதிர்ப்பு ரொம்ப கடுமையா இருக்கும். எவ்வளோ விஷயத்த மற்ற மாநிலங்கள் எடுத்த இவிஎம் வேலையெல்லாம் இங்கே பண்ணல. மற்ற மாநிலத்தில் பண்ண அந்த வாக்குப்பதிவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே பண்ணவே இல்லை இல்லையா? ஏன் பண்ணல? அப்போ ஒரு அச்சம் இருக்குது இல்லையா? இங்கே அவங்களுக்கான ஒரு பேஸ் இல்லை, யாருக்கு பிஜேபிக்கு ஒரு பேஸ் இல்லை, இவங்க இன்னொரு கட்சி சார்ந்து தான் நிற்கணும் அப்படின்ற இடத்துல வந்துட்டு இவங்க அவ்வளோ அவசரப்பட்டு எதையும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லாட்டினாலும் முதல்ல நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் நேற்று ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட்ல ஓப்பனாக சொல்லிட்டார் இல்லையா? ஸோ இப்படிதான் நீடிக்கும் நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு வருட காலம் இருக்கு, எதனால் மாறலாம்னு நினைக்கிறீங்களா? அவங்கள பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு நீங்கள் திமுக கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களோ, ஊழலுக்காக தான் கொள்கை எதிரின்னு சொல்லுறது, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்களோ, அது அதிமுக பொருந்தும். இதுதான் நான் சொல்கிறது. அதே மாதிரி பிஜேபி வந்துட்டு உங்களுடைய எதிரி அப்படின்ட்டோம்னா எதிரி தான். அவங்க இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நீ சொல்லவே வேணாவே, ஏன் சொல்கிற? அப்போ ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குதா? எதுவுமே இல்லாதையா வந்துட்டு நயனார் நாகேந்திரன் வந்துட்டு விஜய் நீங்கள் வந்துருங்க எங்களோட அப்படின்னு சொல்லுவார். தமிழிசையும் சொல்கிறாங்க, தமிழிசையும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. பேச்சுவார்த்தை பின்னணியில் அவங்களுக்கு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, நமக்கு எங்கே சொல்ல போகிறாங்க அவங்க? ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் தனித்து நின்னார்னா கள நிலவரம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா 4 முனை போட்டியாக மாறும்போது வந்து திமுக தான் அட்வான்டேஜ். இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்துட்டு விஜய் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்துட்டு வாக்காளர்களாக சேர்த்துருக்காங்களே 2000 கிட்ஸு, அவங்க தான்
மற்றபடி அவருடைய ரசிகர் மன்றம், அதில் இருக்கக்கூடிய ஆதரவு சக்திகள், ஓரளவுக்கு பெண்கள், இதை தான் அவர் வந்துட்டு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து. ஆனால் இது அப்படியே வந்துட்டு நடக்குமா அப்படின்னோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஜய் இது வரைக்கும் மக்களை சந்திக்கலை, மக்கள் பற்றியில் பேசலை, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தனது நிலைப்பாடு என்னன்றது சொல்லலை. ஆனால் தாவேகா சார்பில் வந்து பரந்தூர் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பரந்தூர் போனது நாங்களாம் இருந்தோம், போனோம், உடனே அவரும் வந்தார், பெரிய அளவுக்கு ஆச்சு, இவரும் சரியாக பேசினார், ஓகே. மற்ற இஷ்யூ இல்லைண்ணா, யோசிப்பாங்கல்ல ஜனங்க. வக்ஃபுக்கு எதிராக வந்து சமீபத்தில் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. ஸோ தொடர்ச்சியாக வந்து அறிக்கை வாயில எதிர்ப்பு தெரிவிங்க. அதெல்லாம் டெப்த் இல்லை. ஒரு வக்ஃபு சட்டத்தை எதுக்காக எதிர்க்கிறோம்? சப்ஸ்டன்ஸ் என்ன? அது அரசியல் சட்டப்பிரிவு 26 மத சுதந்திரம், மத நிறுவனங்களை நடத்தக்கூடிய உரிமை ஒவ்வொரு மதத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எதிராக ஒத்துருக்குது. ஒரு வக்ஃபு ப்ராப்பர்ட்டியாக இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியவர் கலெக்டர் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம்லாம். ஸோ இதெல்லாம் பற்றிட்டு அவங்க எப்போ முடிவெடுக்க முடியும் அப்படின்னோம்னா, இந்த வக்ஃபு தொடர்பாலாம் முடிவெடுக்க முடியும்னோம்னா, தாவேக்கால தெளிவாக முடிவெடுக்க முடியும்னா, முதல்ல அவங்களுக்கு வக்ஃபுனா என்ன, வக்ஃபு திருத்த சட்டம்னா என்ன, அதில் முஸ்லீம்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவாங்க, வக்ஃபு சொத்துக்கள் என்ன ஆகும், ஏன் பாஜக இது குறி வைக்குது அப்படின்னு நம்ம விழா வாரியாக நம்ம பேசுகிறோம் இல்லையா? இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நாலேஜ் இருந்ததுன்னா மட்டும்தான் இவங்க இதில் சரியாக முடிவு எடுப்பாங்க. அது வரைக்கும் இவங்க மேம்போக்காக பேசிட்டு இருப்பாங்க. மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி, மக்கள் ரசிகர்கள் கூட்டம், அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேக்க நிலை அடைஞ்சிட்டு சொல்லிட்டு பலரும் விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? தாவேக்கால அடிப்படையான பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறது சார் நினைக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு தேக்க நிலை காரணம் ஒன்றுங்க, அவங்களுக்கு வந்துட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்செப்ஷனே இல்லை, ஒரு புரிதலே இல்லை. இது விஜய் பார்க்கட்டும். அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப பத்தாது, ரொம்ப பலவீனமாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இல்லவே இல்லை. அரசியலில் வந்துட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். மக்களுக்கு என்ன தேவை, எது வேணும் எது வேணாம் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய அளவு இடத்துலேயே நீங்கள் இல்லை. நீங்கள் போகிறீங்க, நடிக்கிறீங்க. இப்போது சினிமான்றது வேறு, அங்கே உங்களுடைய வெற்றியை உறுதி செய்ய ஒரு 20-25 பேர் இருக்கான். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியலில் நீங்கள் பாடணும், 24 மணி நேரம் அந்த மக்கள் பற்றிய சிந்திக்கணும், அவங்களோடய கடக்கணும், போய்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு எடப்பாடியோ ஒரு ஸ்டாலினோ எவ்வளோ சுற்றுறாங்க, அவரோட கம்மியானவர் தான் நீங்கள் போய் ஆகணும். நீங்கள் போகிறதுக்காக அது வரைக்கும் அரசியல் காத்துட்டு இருக்காது. இவர் போய் அந்த மக்களோட கலந்துரையாடி ஒரு இஷ்யூவையும் சொல்லி, அந்த இஷ்யூவில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லி அதை எப்படி சாதிக்க போகிறன்றதெல்லாம் சொன்னால் தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இவர் மேலே ஒரு அபிமானம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். அது வரைக்கும் ஏற்படும். இது விஜய் அவர்களுக்கு தெரியுமா இந்த மாதிரியான விமர்சனங்கள் வெளியிலேருந்து வருது? தெரியும். ஓகே, தெரியும். தெரியாத ஒன்றும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வேற ஒரு ப்ரியாரிட்டி வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஜனநாயகன் படத்தை வந்துட்டு சரி பண்ணி அது ஜனவரி பிப்ரவரியில் இது பண்ணோம்னா அது போதும், எலெக்ஷனுக்கு அது பெரிய பூஸ்டா மாறும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அது அப்படிலாம் நடக்க போகிறது இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னாங்க, ஒரு தவறு செய்தால் அந்த காலகட்டம் போயிடுச்சு. அவர் 20 ஆண்டு கால அரசியல், அதுக்கப்புறம் தான் 73 கட்சி, அதுக்கு முன்னாடியே 2 முறை அவர் எம்எல்ஏ, பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏ. நீங்கள் யார்? எம்ஜிஆரை வந்துட்டு தங்களுடைய ஒரு உறவை பார்த்தாங்க மக்கள், உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதனுடைய எடுபடாது. நீங்கள் ஒரு சினிமா வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களே? கடந்த காலம் நடந்திருக்குல்ல, அதை ஒரு உதாரணமா எடுத்துக்கிறதுக்கு இல்லைங்க. அரசியல்லேருந்து வந்தவர் அங்கே வெற்றி பெற்றாருங்க. ஆனால் அரசியலில் மட்டுமே இருந்தவர், சினிமாவில் மட்டுமே இருந்தவர் வெற்றி பெறலைங்க. அரசியல்லையும் இருந்தார். ஒரு திமுகவுக்கான ஒரு முதன்மையான ஒரு பரப்புரையாளராக எம்ஜிஆர் இருந்தார். உன் முகத்தை காட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிற அளவுக்கு அவர் இருந்தாருக்கா. உங்களுக்கு அப்படிலாம் இல்லையே. நீங்களா வரீங்க, நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க போகிறீங்க, அவ்வளோதானே. அடுத்ததான் மறுபடியும் முதல்ல போட்ட விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி அடுத்த மாநாட்டை தயாராகிட்டாங்க தாவேக்காவினர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த எழுச்சி 2வது போகிற மாநாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது, அது பயணம் அடிக்காது. அது தொடர்ந்து சுற்றுப்பயணம்லாம் போக போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா தமிழ்நாடு? இந்த கட்சி பல்வேறுபட்ட கொள்கைகளை அறிவிச்சது. அந்த கொள்கைப்படி இது நிற்குதா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, அதை மக்களிடையே கொண்டு சென்று சேர்த்தாங்களா? இல்லை, அமைப்புகள்கிட்ட போடப்படலை. இவர் மாவட்டத்தை மட்டும் போட்டார், பூத் கமிட்டியை போட்டார். இடையில் இருக்கக்கூடிய ஒன்றியம் என்னாச்சு, கிராமங்கள் என்னாச்சு, வார்டுகள் என்னாச்சு, இங்கெல்லாம் இருக்குல்ல கட்சி. அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு சொல்லணும்ல, எங்களுடைய கட்சி கொள்கை இது, நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றுவோம், நீங்கள் வந்து இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னோம்னா நீங்கள் தண்ணி குடத்தை தூக்கிட்டு தெருவா அலைய வேணாம், நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இப்படி சொல்லணும். இல்லை, எதையுமே சொல்லாத மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் உட்காந்துட்டு என்ன வருது? இது அவரே நினைக்கிறாரா? கூட இருக்கவங்க அந்த மாதிரி வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் அவருக்கு உண்டாக்குறாங்க. அவருக்கு கூட இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவர் பெரிய மைனஸ். அது விஜய்க்கு கூட இருக்கிறவங்க பெரிய பலப்படுத்தாங்க, எம்ஜிஆருக்கு கலைஞருக்கெல்லாம். இவருக்கு மைனஸ் யாரும் இல்லை. இன்னும் 1 வருஷம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணி விடுறான்னு நினைக்கிறீங்களா?
காட் ஒன்லி நோஸ், இறைவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு நினைக்கலாம். ஆனா கொள்கை எதிர்ன்னு பாஜகன்னு சொல்லிட்டாரு. இல்ல, அதாவது பாஜக இருக்கிற கூட்டணிக்கு விஜய் போக மாட்டாரு அப்படின்றது வந்துட்டு விஜயனுடைய கொள்கை அடையாளம். அது ஆமா, அதை இழந்துட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குதுங்க? கடந்த கால உதாரணங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? கடந்த காலத்துல வந்து இப்படி எதிரின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்துல இங்க இருக்கக்கூடிய எதிரி தன்மை அப்படின்றது வேற, யாரு ஜெயிக்கணும், யார் அங்க பிரதமர் ஆகணும் அப்படின்றது வேற. அதை 96ல முடிவெடுத்துச்சு. அதனால சைட் என்னாரு வைகோ. ஸோ முக்கியமா இங்க கருத வேண்டியது என்ன அப்படின்னோம்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியோட இவங்க சேர்றாங்க அப்படின்றது இல்லை, இவங்க எந்த நிலையில இருந்து இருக்கிறாங்க, மக்கள் இவங்களை எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோட பர்செப்ஷன், அவங்களும் ஒரு ஐடியாலஜி சொன்னாங்க. இவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி, இதெல்லாம் இவங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள், இப்படியெல்லாம் இவர் வந்துட்டு பேசினாரு. ஸோ நான் வந்துட்டு இந்த சமரசம் பண்ணிக்க மாட்டேன் ஊழல்ல, நான் சுயநல அரசியலை எதிர்ப்பேன், வாரிசு அரசியலை எதிர்ப்பேன் அப்படிலாம் சொன்னார் விஜய். ஓகே, இப்போ இதான் அவருடைய அரசியல் அடையாளம் வச்சுருங்க. இதே அடிப்படையில் தான் அவர் நடந்துட்டு இருக்கணும். நடக்கிறாரா? இவருடைய கட்சிக்குள்ள எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு வருது. 4 லட்சம் கொடுத்தா சீட் அப்படிலாம் சொல்றாங்க, அது ஒரு பதவி கொடுக்குறாங்க. இதெல்லாம் விஜய் கண்டுக்கிட்டாரா? அது எல்லா கட்சிகளும் இருக்கிறதானே சார்? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க ஒரு மாற்று, நீங்க அன்டெஸ்டட் பட் அன்டெயின்டட் ஆல்சோ. இது வரைக்கும் கரைபடாத கரை தானே நீங்க, மற்றவங்களாம் அப்படி இல்லையே. அப்போ உங்களை பத்தி மக்கள்கிட்ட என்ன இருக்குது கருத்துன்றது தான் முக்கியம். எல்லா இடத்துலையும் எது வேணா நடக்கலாம். நீங்க புதுசா வந்திருக்கிறவங்க, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்பதான் ஜனங்க கிட்ட உங்களுடைய அப்பீல் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி இப்போ விஜய் வந்துட்டு அவருடைய கட்சி அடையாளம் செயல்பாடு அப்படின்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாரு. மைனஸ்ல இல்லை, பின்தங்கி இருக்கிறாரு. இவர் எப்போ போறது, எப்போ இவர் ஊக்கப்படுத்துறது, அவங்க எப்போ கட்சியை வந்துட்டு கட்டமைக்கிறது, ஒரு வார்டுலேயே எவ்வளோ எத்தனை பூத் வரும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி செய்ய போறாங்க ஒண்ணுக்கு. குறிப்பா வந்து ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா விஜய் வந்து அடுத்த 5 வருஷம் சர்வே பண்றதே கஷ்டம் இல்லையா அரசியல்ல? ஸோ விஜய் அவர்களுக்கு தெரியும். ஸோ எப்பேற்பட்டாவது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுக்கு நம்ம எந்த முடிவுனாலும் எந்த எல்லைக்கு போகலாம் அப்படின்னு தான் முடிவு எடுப்பாரு. அப்படி ஒரு முடிவெடுத்து அவர் ஒன்று செய்யறாரு அப்படின்னா அது அவருக்கு சூசைடா முடியும். ஓகே, நீங்க ஒரு கொள்கை ரீதியா டிக்ளேர் பண்ணிட்டு வந்த கட்சி, அந்த கொள்கைப்படி நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு பெருமை. அது எவ்வளவு ஓட்டு கிடைக்குதுன்றதெல்லாம் வேற கதை. பெருமை நீங்க போயிட்டு மெர்ஜ் ஆயிட்டீங்க அப்படின்னா முடிச்சு போச்சு, ஒண்ணு இருக்காது உங்களுக்கு. ஒரு ரசிகரை ஓட்டு போட மாட்டாங்க. மாற்றுன்னு வந்தீங்க, நீங்க அவங்க கூட பேசியிருந்தேன்னா எப்படின்னு கேள்வி வரும். ஆமா, நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள்